Please subscribe Sadhguru Sai Creations. சிலர் சொல்லுவோம், நான் ஏதாவது இந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாகுது, அந்த டைமில் அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டே என் காதில் வந்து கேட்குதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப படன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்க ஒரு கான்வர்சேஷன் போதுன்னா திடீர்னு ஒரு படபடப்பு, இந்த மாதிரி காரணமே இல்லாமல் ஆன்சைட்டி நியூரோசிஸ் நிறைய பேருக்கு இருக்குது. பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய நபர்களும் மாத்திரைகளை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பிளட் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுறோமா இல்லையானே தெரியாது. ஸோ நம்ம கிளினிக்கில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்களா படபடன்னு வருது, மாடிப்படி ஏறுறோமா எனக்கு வந்து பால்பிட்டேஷன் ஏற்படுது, தூங்கி எந்திரிக்கிறேன் இப்போ தாங்க ரிலாக்ஸாக தூங்கி ஏன்ச்சா பாருங்கள் படபடன்னு வருதே அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் செல்ஸ் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும். இந்த மாதிரி ஹேபிட் இருந்தாலும் அதை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹெர்ப்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பால்பிட்டேஷன், இந்த படபடப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே இந்த பால்பிட்டேஷன் ஒரு படபடன்னு வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த படபடப்பு வருதுன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு வந்து நான் நார்மலாக இருக்கும் போதே எனக்கு வந்து படபடப்பு வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த இதயம் படபடப்பு அப்படின்றது 2 வகையில் நம்ம பிரிக்கலாம். ஒன்று, கார்டியாக் இஷ்யூஸ் இருந்தால் நமக்கு ஏற்படும், அதாவது இதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நமக்கு படபடப்பு ஏற்படலாம். அதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்குது பால்பிட்டேஷன் ஏற்படுறதுக்கு. சிலர் சொல்லுவோம், நான் ஏதாவது இந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாகுது, அந்த டைமில் அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டே என் காதில் வந்து கேட்குதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப படன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஹார்ட் பீட் ஏற்படும் போது என்னென்னா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இசிஜி எடுக்கிறதோ இல்லை டெஸ்ட் எடுக்கிறது, ஸோ கார்டியோகிராம், ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது சிலருக்கு ப்ராப்ளம் இருந்தால் தெரியும், சிலருக்கு நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே ஒரு 2 months போகுது, படம் வந்து திரும்ப நம்ம வந்து இசிஜி இந்த ப்ரொசீஜர் ஹார்ட்டை சம்மந்தப்பட்டே நம்ம பார்த்துட்ருப்போம். சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் படபடப்பு பால்பிட்டேஷன் ஏற்படலாம். ஆனால் சிலருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, இருந்தாலும் அதை தாண்டி வந்து நமக்கு பால்பிட்டேஷன் ஏற்படலாம். அப்போ அந்த மாதிரி படபடப்பு வரும்போது என்ன காரணத்தினால நமக்கு ஹார்ட் பீட் அதிகமாக ஏற்படுது, பால்பிட்டேஷன் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஆன்சைட்டி நியூரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஆன்சைட்டினா நமக்கே தெரியும், ஒரு பயமான ஒரு உணர்வு எப்போவுமே இருக்கிறது, சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து பயப்படுறது. முக்கியமாக பெண்களுக்கு இது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீட்டில் தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப பயப்படுறது. ஒரு எக்ஸாம்னா ஒரு ஃபியர், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இல்லை யாராவது அன்னோன் பர்சன்ஸ் புதுசாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் பழகிறோன்னும் போது ஒரு படபடப்பு. ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்க ஒரு கான்வர்சேஷன் போதுன்னா திடீர்னு ஒரு படபடப்பு. இந்த மாதிரி காரணமே இல்லாமல் ஆன்சைட்டி நியூரோசிஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் படன்னு நிறைய பேருக்கு வருது. ஒரு காரணமே இல்லாமல் சின்ன விஷயத்துக்கு கூட, ஒரு ஃபோன் கால் வருதா திடீர்னு ஒரு ஆன்சைட்டி வர்றது, யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா திடீர்னு பயந்துட்டேன், டோர் யாராவது டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்களா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குதா உடனே பயந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஆன்சைட்டி நியூரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆன்சைட்டி ஃபியர் இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் படபடப்பு ஏற்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா லோ சுகர், இதை ரொம்ப நம்ம மைண்டில் வச்சுக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, மாத்திரைகளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப நாளாக நான் வந்து சுகர் செக் பண்ணல, ஆனால் அப்போ கொடுத்த வந்து மாத்திரைகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், இன்சுலின் இந்த யூனிட் நச்சா அப்படியே டைம் ஆச்சா ஒரு இன்சுலின் எடுக்கிறது போடுறது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு லோ சுகர் ஆகிடுச்சுன்னா அந்த படபடப்பு வந்து ஏற்படும். ஸோ அப்பப்போ மாதம் ஒரு முறை நிச்சயமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். சிலர் வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுப்பீங்க, அதனோடு சேர்ந்து சித்த மருந்துகளும் எடுப்பீங்க, அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டக்குன்னு நமக்கு வந்து லோ சுகர் ஆகும் பட்சத்தில் எதற்குனால நமக்கு வந்து லோ சுகர் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதயம் படபடப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. லோ சுகர் ஆகும்போது கொஞ்சம் இனிப்பான பொருட்களை ஏதாவது நம்ம சாப்பிட்டோம், நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளோட அளவை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய நபர்களும் மாத்திரைகளை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்.
பிளட் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுறோமா இல்லையானே தெரியாது. ஸோ நம்ம கிளினிக்கில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி நீங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, திரும்ப செக் பண்ணுங்கள். வீக்லி ஒரு 3-4 முறை செக் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு 15 ரீடிங்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பிபி இருக்கான்னு பார்த்துட்டு டயட்லேயும் சில மெடிசன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். பிபி இருக்கா இல்லையானே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப பிபி டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனாலையும் பால்பிட்டேஷன் ஏற்படலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் ஏதாவது எடுக்கிறோம், மனநலம் தொடர்பான மென்டல் ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு டேப்லெட்ஸ் எடுக்கிறோன்னாலோ, ஹார்மோன் ரிலேட்டடாக ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், இல்லை நமக்கு ஸ்கின் ரிலேட்டடாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கான மருந்துகள் எடுக்கும்போதும் நமக்கு என்ன ஆகும்னா பால்பிட்டேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஏற்படுது, அசிடிட்டி ஏற்படுது, இந்த மாதிரி காரணங்களுக்கும் நமக்கு என்னென்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா இந்த மாதிரி காரணங்களுக்கும் நமக்கு பால்பிட்டேஷன் அதிகமாகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். முக்கியமாக இன்னொரு ரீசன் என்னென்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன ஆகுது, உடனே வந்து பால்பிட்டேஷன் ஏற்படும். கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்களா, படபடன்னு வருது, மாடிப்படி ஏறுறோமா, எனக்கு வந்து பால்பிட்டேஷன் ஏற்படுது. தூங்கி எந்திரிக்கிறேன், இப்போ தாங்க ரிலாக்ஸாக தூங்கி ஏச்சா பாருங்கள் படபடன்னு வருதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பால்பிட்டேஷன் இந்தந்த கண்டிஷன்லாம் வரும். அப்போ எல்லா வகையான படபடப்பு நோயும் நமக்கு இதயம் சார்ந்த நோய் அல்ல. இதயம் சார்ந்த நோய் இருந்தாலும் நமக்கு இந்த பால்பிட்டேஷன் வரலாம். அடுத்ததாக இப்போ நம்ம சொன்ன காரணங்கள் இருந்தாலும் பால்பிட்டேஷன் வரலாம். எந்த மாதிரியான காரணங்கள்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மருந்து சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. பேசிக்காக இந்த பால்பிட்டேஷன் இதயம் படபடப்பு குறைவதற்கு சில டானிக்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். கார்டியாக் டானிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமாக மருதம் பட்டை ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருதம் பட்டை இந்த குடிநீராக நம்ம பயன்படுத்தலாம். மருதம் பட்டையை சூரணம் இருக்குது, இதை வந்து குடிநீராக நம்ம காய்ச்சி காலை இரவு 2 வேளையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு இந்த படபடப்பு நோய் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை ஒருவேளை லோ சுகர் ஆகுது, லோ பிபி ஆகுதுன்னா அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள், ஸோ மருந்து முறைகள் வந்து அப்போதைக்கு தேவை கிடையாது. உணவு முறைகளில் மாற்றம் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப படபடப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். கால்சியம் சார்ந்த உணவுகள், புரோட்டீன் சார்ந்த உணவுகள். அதுக்கப்புறம் விதைகள், இந்த விதைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சூரியகாந்தி விதைகளோ இல்லை பூசணி விதை, வெள்ளரி விதை, ஆலி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுடைய இதய தசைகளை வந்து பலப்படுத்துது. இதை தாண்டி நமக்கு வந்து ரொம்ப ஃபியர் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குன்னா நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம அதை வந்து பார்த்துக்கணும். இதை தாண்டி சில டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபியர் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரியான நம்ம மைண்டை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தக்கூடிய பிரெயின் செல்ஸ் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும். இந்த மாதிரி ஹேபிட் இருந்தாலும் அதை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹெர்ப்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ சித்தாவில் வந்து பார்த்தோம்னா பேசிக்காக ஒரு இதழ் தாமரை, இல்லைனா தண்ணீர் வீட்டான் கிழங்கு, அஸ்வகந்தா, இந்த மாதிரியான மெடிசன்ஸை நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இந்த படபடப்பு நோய் அப்படின்றது முற்றிலுமாக குணமாகுது. இந்த படபடப்பு நோயை வந்து எந்த மாதிரி அணுகணும், இது எந்த நிலையில் வந்து தீவிரமடையுதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.